17வது ശ്ലോകം. ന അഹം വിശങ്കേ സുരരാജവജ്രാത് ന ത്രക്ഷശൂലാത് ന യമസ്യ ദണ്ഡാത് ന അഗ്നിഃ അർക്ക സോമ അനില വിത്തബ അസ്ത്രാത് ശങ്കേ വൃഷം ബ്രഹ്മകുല അവമാനാത്. നാഹം വിശങ്കേ സുരരാജവജ്രാത് ന ത്രക്ഷശൂലാത് ന യമസ്യ ദണ്ഡാത് നാഗ്ന്യർക്ക സോമാനില വിത്തപാസ്ത്രാത് ശങ്കേ വൃഷം ബ്രഹ്മകുലാവമാനാത്. അഹം ഞാൻ വിശങ്കേ ஒரு சில விஷயங்களுக்கொன்னும் நான் பயந்துக்கிறதில்லை. நான் பயந்துக்காத விஷயங்கள் என்னெல்லாமாக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சுரராஜா தேவேந்திரனோடு, சுரன் அப்படின்னா தேவன், சுரராஜா தேவர்களோடு ராஜாவான தேவேந்திரன், தேவேந்திரனோடு வஜ்ராது வஜ்ராயுதத்தை எனக்கு ந விஷங்கே எனக்கு பயமில்லை. ത്രൈക്ഷശൂലാത് ശ്രീ പരമേശ്വരനോട് ത്രിശൂലത്തെ நான் பயந்துக்கிறதில்லை. ந விஷங்கே எனக்கு பயமில்லை. യമസ്യ ദണ്ഡാത് യമദേവനോട് அந்த மரணதண்டத்தை ந விஷங்கே எனக்கு பயமில்லை. அக்னிஹி அர்க்க சோம அனில வித்தப அஸ்த்ராத். அக்னிஹி அக்னி, അർക്ക സൂര്യൻ, സോമ ചന്ദ്രൻ, അനില വായു, വിത്തപ குபேரன். வித்து அப்படின்னா சம்பத்து, வித்தபன் சம்பத்தோட அதிபதியாயிருக்கிற குபேரன். இப்படி இருக்கிற அஷ்டதிக் பாலர்களோட எல்லாமே அஸ்திராது அஸ்திரங்களிலேந்து எனக்கு ந விஷங்கே பயம் அப்படிங்கிறது உண்டாகிறதில்லை. இந்திரன் வஜ்ராயுதத்தால என்னோட சரீரத்தை வெட்டினாலும் என்னோட சரீரத்துக்கு தான் கோட்டம் சம்பவிக்கும், என்னோட ஜீவாத்மாவுக்கு ஒன்றும் சம்பவிக்காது. அதே மாதிரி முக்கண்ணனாயிருக்கிற பரமசிவன் திரிசூலத்தால என்னோட சரீரத்தை குத்தி தറച്ചാലും என்னோட சரீரத்துக்கு தான் தோஷமே தவிர என்னோட ஜீவாத்மாவுக்கு கோட்டமில்லை. யமதேவனோடு அந்த மரண தண்டத்தை எனக்கு பயமில்லை. அஷ்டதிக் பாலர்கள் ஆர் என்ன ஆயுதங்களால தாக்கினாலும் எனக்கு பயமில்லை. கிழக்கு பக்கத்துக்கு உள்ள அதிபதியாக்கும் இந்திரன், ஈசான கோணுக்கான அதிபதியாக்கும் ത്രൈക്ഷൻ ஈசானன், தெற்கு பக்கத்துக்கு யமதேவனும் எல்லாமாக்கும் அதிபதிகள். அஷ்டதிக்பாலர்களோடு ஆயுதங்களில் நான் பயந்துக்கிறதில்லை. விஷம் ரொம்ப ஜாஸ்தியாக, சங்கே பயக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவமானாது பிரம்மகுலம், பிராமண குலத்தோடு பிராமண குலத்தை அவமதிச்சானா
அதுலேருந்து உண்டாகிற பிரம்மஹத்யா சாபம் அதை எனக்கு பயமாக்கும். பிரம்மாஸ்திரத்துக்கு துல்லியமாக்கும் பிராமண சாபம். பிரம்மஹத்யா பாபத்துக்கு ஈக்குவல் ஆக்கும் அது பிராமணர்களை அவமானிக்கிறது அப்படின்னு எனக்கா. அதனால நான் பிராமணர்களோட சாபத்தை பயக்கிறேன். என்ன செஞ்சாலும் தப்பிச்சுக்க முடியாத பரிகாரம் இல்லாத ஒன்னாக்கும் பிராமண சாபம். பிராமண குலத்தை இன்சல்ட் பண்ணினானா அதுக்கப்புறமா எனக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு சாதிக்காது. என்னோட இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதக்கு போயிடும். பிராமண சிரஷ்டனான உங்களை நான் தெரியாம ஆக்கும்னா கூடியும் இன்சல்ட் செஞ்சுட்டேனே, எங்கிட்ட பொறுக்கணுமே. உங்களை சம்பந்திச்ச விஷயங்களை எல்லாம் டீட்டெயில் ஆகிட்டு எனக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆக்ரகம் இருக்கு. பிரம்மம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறவா ஆருமே பிரம்ம ஞானிகளா இருக்கிறவாளை இன்சல்ட் பண்ண மாட்டா. பிரம்ம ஞான தல்பரனா இருக்கிற நான் தெரியாம உங்களை இன்சல்ட் செஞ்சுட்டேன். ஒரு ஆவேசத்துக்கு கிணத்துக்குள்ள குதிச்சானா அந்த கிணத்திலேருந்து வெளியில இன்னொரு ஆவேசத்துக்கு குதிச்ச ஸ்பீடில் வெளியில குதிக்கிறதுக்கு சாதிக்காது. அது மாதிரி ஒரு അവസ്ഥയായിടുത്ത് എന്നോട് അവസ്ഥ. വീണ്ടും വിചാരമില്ലാതെക്ക് ഞാൻ പലതും വിളിച്ചു കൂവിനെ. ഉങ്ങളോട് മഹത്വം எனக்கு தெரியாம போயிடுத்தே. பதினெட்டாவது ஸ்லோகம். தது ப்ரூஹி அசங்கஹ ஜடவது நிகூட விஞ்ஞான வீரியஹ. விஜரசி அபாரம். விசரசி அபாரஹ வஜாம்சி யோகக்ரதிதானி சாதோ ந நஹ க்ஷமந்தே மனசா அபி வேத்தும். தத்ப்ரூஹ்யசங்கோ ஜடவத் நிகூட விஞ்ஞானவீர்யோ விஜரஸ்ய பாரா வஜாம்சி யோகக்ரதிதானி சாதோ நனக்ஷமந்தே மனசாபிபேத்தும். தத்ப்ரூஹ்யசங்கோ ஜடவத் நிகூட விஞ்ஞானவீர்யோ விஜரஸ்ய பாரா வஜாம்சி யோகக்ரதிதானி சாதோ நனக்ஷமந்தே மனசாபிபேத்தும். சாதோ மாமுனே முனிஸ்ரேஷ்டா. சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது நீங்கள், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரான முனியாக்கும் நீங்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். தது அதனால ப்ரூஹி சொல்லுங்கோ. அசங்கஹா பிரகிருதி விஷய தால்பര്യமில்லாத பிரவൃத்தி மார்க்க தல்பரன் அல்லாத்த ஜடவது எந்த ஒரு விகாரங்களும் இல்லாத நிகூட விஞ்ஞான வீரியஹா ரொம்ப ஜாஸ்தியான அனுபவ ஞானத்தை, அந்த பகவத் ஞானம் அப்படிங்கிறத அனுபவத்தால மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்.
அப்படி இருக்கிற பகவத் ஞானத்தை ரகசியமாயிட்டு சூட்சிக்கிற நீங்கள், விஜரசி தேசாடனம் செய்யற நீங்கள், பல இடத்துக்கும் இப்படி சஞ்சரிக்கிற நீங்கள், உங்களோடு அபாரகா ரொம்ப ஜாஸ்தியான மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லையே, அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க. வஜாம்சி உங்களோட வாக்குகளாகட்டும், யோக கிருதிதானி யோக தத்துவங்கள் ரொம்ப வழிஞ்சதாக்கும். உங்களோட வாக்குகளை மனசா அபி மனசினால கூடியும் பேத்தும் நான் உபேட்சிக்கிறதுக்கு எனக்கு சாதிக்காது. உங்களோட வாக்குகளோடு தத்துவார்த்தம் சாதாரணப்பட்டவாளாயிருக்கிற மனுஷாளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. நகா எங்க கிட்ட க்ஷமந்தே பொறுக்கணுமே. பல்லக்கில் உக்காந்து சஞ்சரிச்ச எங்கிட்டையும் உங்களை பல்லக்கு சுமக்கிறதுக்கு ஆஜ்ஞாபனை பண்ணின என்னோட பரிவாரங்கள் கிட்டையும் நீங்கள் பொறுக்கணுமே. ஒரு ஜடன மாதிரி உன்மத்தன மாதிரி சஞ்சாரம் பண்றேளே, நீங்கள் ஆராக்கும் அப்படிங்கிறத தயவு பண்ணி ப்ரூஹி சொல்லுங்கோ. 19வது ஸ்லோகம். அஹம் ச யோகேஸ்வரம் ஆத்மதத்துவவிதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்தः கிம் இஹ அரணம் தது சாட்சாத் ஹரிம் ஞானகலா அவதீர்ணம். அஹம் ச யோகேஸ்வரமாத்மதத்துவவிதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்த கிமிஹாரணம் தத் சாட்சாத் ஹரிம் ஞானகலாவதீர்ணம். அஹம் ச யோகேஸ்வரமாத்மதத்துவவிதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்த கிமிஹாரணம் தத் கிம் இஹ அரணம் தத் சாட்சாத் ஹரிம் ஞானகலாவதீர்ணம். ஞானகலா அவதீர்ணம். இஹா இந்த பிரபஞ்சத்துல கிம் என்ன வாக்கும், அரணம் சரணம் அப்படிங்கிறது. சுகத்தை தேடி தேடி போற யாத்திரையெல்லாம் துக்கத்திலேயாக்குமே அவசானிக்கிறது. நிரந்தரமான சுகஸ்தானம் அந்த சரணாகதி ஸ்தானம் அரணம் என்ன வாக்கும். பிரபஞ்சம் மாயாஜால பிரவாகமாக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி? சம்சார சாகரத்திலேருந்து கரகயறது எப்படி? தது அந்த சரணாகதி ஸ்தானத்தை சம்பந்திச்சு பிரஷ்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு, பிரவருத்தகா அதுக்காயிட்டு ரெடி ஆயிட்டு நான் கிளம்பினதாக்கும். சாட்சாத் ஹரேம் சாட்சாத் ஹரியேயான ஞானகலா அவதீர்ணம் ஞான சொரூபனாயிட்டு அவதரிச்சிட்டு இருக்கிற ஞான சொரூபனாயிட்டு அவதரிச்ச யோகேஸ்வரம் யோகேஸ்வரனான ஆத்ம தத்துவவிதாம் முனீனாம் மாமுனிகளோடெல்லாம் பரமம் குரும் ஆத்மஞானியான மாமுனிகளோடெல்லாம் பரமம் குரும் டோப்பமோஸ்ட் குருவான பிரகிருதி தத்துவத்தை சாங்கிய சாஸ்திரம் வழி அம்மையான தேவஹூதிக்கு உபதேசிச்சு கொடுத்து பிரகிருதியும் பரபிரமமும் தம்மில இருக்கிற டிஃபரன்ஸை சொல்லி கொடுத்து அழியக்கூடின பிரகிருதி விஷயங்களிலேருந்து விலகி அழியாத பரபிரம்மத்துல மனசுல இப்பிக்கிறதுக்கு சொந்தம் அம்மாவை குரு ரூபத்துல உபதேசிச்சாரே கபிலதேவன். அந்த கபிலதேவன் கிட்ட
அகம் ச நானும் இஹா கிம் அரணம் பிரஷ்டும் பிரவருத்தஹா நானும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சரணாகதி ஸ்தானம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு கிம் அரணம் பிரஷ்டும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பிரவருத்தஹா நானும் பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நான் யோகேஸ்வரனும் ഋഷികളോടെല്ലാം ഗുരുവും ആത്മജ്ഞാനിയും ഭഗവാൻ ശ്രീഹരിയോട് അവതാരവുമാണ് കപില മഹർഷി கிட்ட ஆத்மதத்துவத்தை சம்பந்திச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறேன். கபிலாசிரமத்துக்கு போயின்னு இருக்கேன் நான். இருபதாவது ஸ்லோகம். स वै भवान् लोकनिरीक्षणार्थम् अव्यक्तलिङ्गः विचरति अभिस्विद् योगेश्वराणां गतिम् अन्धबुद्धिः कथं विचक्षीद गृहानुबन्तः स वै भवान् लोकनिरीक्षणार्थमव्यक्तलिङ्गो विचरत्यभिस्विद् योगेश्वराणां गतिमन्दबुद्धे कथं विचक्षीद गृहानुबन्ता. இந்த பிரபஞ்சத்தை நன்னா சூக்ஷ்மமாயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு சஞ்சாரம் பண்ணற கபில மகர்ஷிதானோ நீங்கள். சவை பவான் கபிலதேவனோடு ஆசிரமத்துக்கு யாத்திரை பண்ணவாக்குமே செய்கிறேன் நான். என்னோடு முன்னால பிரத்யட்சமான நீங்கள் கபிலதேவன் தானோ. சாங்கிய சாஸ்திர குருவான கபிலதேவன் தானே நீங்கள். எனக்கு அப்படிதான் தோணறது. விஷ்ணுவோடு அம்சாவதாரமான கபிலதேவனே தானோ நீங்கள். நீங்கள் தானோ கபிலதேவன். லோக நிரீட்சணார்த்தம் பிரகிருதியோடு துவைத பாவங்களை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு அவ்யக்தலிங்கா உங்களோட சொரூபத்தை பிரகடிப்பிக்காதக்கு நீங்கள் விஜரதி அபிஸ்விது தேசாடனம் பண்ணி சஞ்சரிக்கவும் செய்யறேளோ. துவைத பாவங்களை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு கபிலதேவனான நீங்கள் பிரச்சன்ன வேஷத்துல அவ்யக்தலிங்கா கபிலதேவனாக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரி விஜரதி அபிஸ்விது சஞ்சரிக்கவும் செய்யறேளோ. நான் உங்களோட மகிமையை தெரிஞ்சுட்டேன். யோகி சிரேஷ்டனாக்கும் நீங்கள். ஒருவேளை நீங்கள் கபிலதேவன் தானோ. ഗൃഹ അനുബന്ധഃ പ്രവൃത്തി മാർഗ തൽപരനാക്കും ഞാൻ. കുടുംബ വിഷയങ്ങളെ സംബന്ധിച്ച് മറ്റും ചിന്തന പണി അന്ധബുദ്ധി അജ്ഞാന ബുദ്ധിയോട് കൂടിയിട്ട് இருக்கிறவனாக்கும் நான். ராஜாவாக்கும் அப்படின்னு லேபல் மட்டும்தான் இருக்கு. என்னோட ராஜ்யம், என்னோட ராஜதானி, என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள் இப்படிங்கிற விசாரம் இருக்கிறவனாக்கும் நான். ரஜோகுணத்தை பூர்ணமாயிட்டும் இல்லாம பண்றதுக்கு எனக்கு சாதிச்சிட்டில்லை.
அதனாலேயாக்கும் வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்வீகரிக்கலை. இருந்தாலும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்கிரகம் இருக்கு. ஜிக்ஞாசு பக்தனாக்கும் நான். பிரகிருதியையும் பரம்பொருளையும் நன்னா செப்பரேட் செஞ்சு எக்ஸ்பிளைன் செய்யற சாங்கிய சாஸ்திர குருவான கபில மகர்ஷி, அந்த கபில மகர்ஷியோட ஆசிரமத்துக்கான யாத்திரையாக்கும் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு யோகேஸ்வரானாம் கதி, யோகேஸ்வரர்களோடு சுபாவத்தை கதம் விஜட்சீதா எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? சாதாரண மனுஷனாக்கும் நான், கிரகஸ்தாசிரமியாக்கும். அப்படி இருக்கிற எனக்கு யோகிகளோட நிலைமைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. நீங்கள் ஆராக்கும் அப்படின்னு தெரியாதக்கி உங்களை வாக்குகளால நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன், இன்சல்ட் செஞ்சிட்டேன். என்னோட இந்த அறிவில்லாதனத்தை பொறுக்கணுமே. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் பாபம் பாபம்தான். நீங்கள் ஆராக்கும் அப்படின்னும் மகான் ஆக்கும் அப்படின்னும் தெரியாதக்காக்கும் நான் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் எங்கிட்ட மன்னிக்கணுமே, என்னோட பிரவൃத்திய மன்னிக்கணுமே. 20வது ஸ்லோகம் வரைக்கி தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டார் ரகுகண ராஜா. இனி வர ஸ்லோகங்களில் ஒரு சில டவுட் கேட்கிறார். அஞ்சு ஸ்லோகங்களாலே ஆக்கும் ரகுகண ராஜாவோடு மனச ஜடபரதன் மாற்றி மறிச்சது. அந்த 5 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை சம்பந்திச்சு கொஞ்சம் கூடியும் டீட்டெயில எடுத்து கேட்கிறார். சாதாரணப்பட்ட மனுஷாலோடு லெவல்லேந்தாக்கும் ரகுகண ராஜா கேள்வி கேட்கிறார். ரகுகண ராஜா ஜிக்ஞாசு பக்தனாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நன்னா ஆராய்ச்சி பண்ற குணத்தோடு கூடின பக்தி மார்க்கத்துக்கு போறவராக்கும் அவரு. அதனாலேயே நான் கிளியரா ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கேட்கிறார். 21வது ஸ்லோகம். திருஷ்டஹா ஸ்ரமஹா கர்மதஹா ஆத்மனஹா வை பர்த்துஹு கந்துஹு பவதஹா ச அனுமன்யே யதா அசதா உதம் ஆனயன ஆதி. உதம் ஆனயன ஆதி. உதானயனாதி. அபாவாத். समूल इष्टः व्यवहार मार्गः. दृष्टश्रम कर्मद आत्मनो वै भर्तुर्गन्धोर्भवदश्चानुमन्ये यदा सदोधानयनाद्यभावाद् समूल इष्टो व्यवहार मार्ग. दृष्टश्रम कर्मद आत्मनो वै भर्तुर्गन्धोर्भवदश्चानुमन्ये यदा असदा उदम
ആനയന ആദി. യഥാ സദോദാനയനാദ്യഭാവാത് സമൂല ഇഷ്ടോ വ്യവഹാരമാർഗഃ. எனக்கு ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கு மாமுனே, கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதுங்கோ. പ്രവൃത്തി കാരണമായിട്ട് எனக்கு என்னோடு ராஜா அப்படிங்கிற தொழிலில் டயர்டு அனுபவப்பட்டிருக்கு. பல்லக்க சுமக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கும் டயர்டு உண்டாயிருக்கு அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன், நினைக்கிறேன், ஊகிக்கிறேன். தண்ணி கொண்டு வரணுமானா குடம் மாதிரி இருக்கிற பாத்திரங்கள் வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். மனசுல தண்ணி கொண்டு வரணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு பாத்திரம் இருந்தாதான் தண்ணியை பிடிச்சிட்டு வரத்துக்கு பറ്റുம். இப்ப தண்ணி கொண்டு வர விஷயம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டானா അതൊരു കുടത്തിലെയാക്കും തണ്ണിയെ കൊണ്ടുവരുവോം அப்படிங்கிற விஷயம் നമുക്ക് ചിന്തന பண்ணலாம், ஊகிக்கலாம். இந்த உலக விவகாரத்தை எல்லாரும் பிரமாணமாயிட்டே அங்கீகரிக்கிறார். நீங்கள் சொல்லற இந்த உலகம் உண்மை இல்லை, இந்த சரீரம் உண்மை இல்லை, ஆத்மா மட்டும்தான் உண்மை சொல்லற. அது எனக்கு புரியலை, அதனாலேயாக்கும் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆத்மனஹா எனக்கு கர்மதஹா நான் செய்யற ஒர்க்குனால பிரவൃத்தி காரணமாயிட்டு சிரமஹா டயர்டு அப்படிங்கிறது திருஷ்டஹா அனுபவப்படுறது உண்டு. அதே மாதிரியே பவதஹா உங்களுக்கும் பல்லக்கு அப்படிங்கிற பாரம் சுமக்கிறதுனால டயர்டு இருக்கு அப்படின்னு அகம் அனுமன்யே நான் நினைக்கிறேன், ஊகிக்கிறேன். என்னோடு டயர்டு அப்படிங்கிற அனுபவம் மாதிரியே உங்களுக்கும் டயர்டு அப்படிங்கிற அனுபவம் இருக்கு அப்படின்னு நான் அனுமன்யே. உங்களை மாதிரி டயர்டு எனக்கும் இருக்கு, என்ன மாதிரி டயர்டு உங்களுக்கும் இருக்குன்னே நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு உணவு பொருளோடு ஸ்மெல்லு மூக்கில் தொலைஞ்ச அர்த்த கிச்சன்ல சமையல் பண்ற அந்த ஸ்மெல்லு சிட் அவுட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு மூக்கில் வர்றது. கிச்சன்ல என்னவாக்கும் உண்டாக்குறது அப்படிங்கிறது கண்ணுல காணாதக்கே தெரியறதுக்கு சாதிக்கிறது. அப்பக்காரேல நெய்யப்பம் சுட்டானா അതങ്ങ പക്കത്തിൽ പോയി பார்க்கொന്നും வேண்டாம், பார்க்காமையே நமக்கு தெரியும் அடுக்கலையில பண்ணுறது நெய்யப்பமாக்கும் அப்படின்னு. அப்படி நமக்கு ஒரு சில விஷயங்களை எல்லாம் கண்ணுல காணாதக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்.
காதுகளால கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும், மூக்கால மனசு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும், ஸ்கின்னால தொட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கண்ணு அப்படிங்கிறது ஒரு இந்திரியம் தான். பஞ்சேந்திரியங்களில மிச்சம் இருக்கிற 4 இந்திரியங்களாலேயும் ஒரு பொருளை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். காது கேட்காதவா காதை தவிர இருக்கிற மற்ற இந்திரியங்களாலேயாக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. கண்ணு காணாதவா கண்ணை தவிர இருக்கிற இந்திரியங்களாலேயாக்கும் இந்த பிரகிருதி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் திருஷ்டாந்தமாயிட்டு தெரியாம தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் இங்க அனுமன்யே அப்படின்னு சொன்னது. கண்ணால கண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத்த பிரத்யட்சமாயிட்டு தெரிஞ்சுக்காத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் அனுமன்யே அப்படின்னு சொன்னது. பூஜா ரூபிலேந்து சந்தனத்திரியோடு வாசம் வந்தது அப்படின்னா விளக்கேத்தியாச்சு, ஊதுவத்தி பத்த வச்சாச்சு அப்படிங்கிறது நமக்கு அங்க போய் பார்க்காதக்கே தெரியும். ஓ ரொம்ப லேட் ஆயாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம இன்னும் குளிச்சுட்டு ஓடியும் இல்லை, சீக்கிரமா குளிச்சுட்டு போய் சாமி ரூமில் போய் பகவானை தொழணும் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக்கும் இந்த அனுமன்யே அப்படின்னு சொல்றது, ஊகிக்கிறது அப்படின்னு சொல்றது. பவதகாத நீங்களும் நான் அனுபவிக்கிற டயர்ட அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் அனுமன்யே ஊகிக்கிறேன். பர்த்துஹு பாரத்தை சுமந்து, பல்லக்கு அப்படிங்கிற பாரத்தை சுமந்து, கந்துஹு நடக்கிற உங்களுக்கும், கர்மதகா உங்களோட பிரவൃத்திகளிலேந்து நீங்கள் செய்யற பிரவൃத்தியிலேந்து சிரமஹா டயர்டு உண்டாகும் அப்படின்னு எனக்கு திருஷ்டஹா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. வியவஹார மார்க்கஹா பிரகிருதியில இருக்கிற விவகாரத்தை, பிரபஞ்ச விவகாரம் அப்படிங்கிற விஷயத்தை, அந்த பிரபஞ்ச விவகாரம் அப்படிங்கிற விஷயம் சமூலகா அடிஸ்தானத்தோடு கூடினதாக்கும். പ്രമാണമായിട്ട് അംഗീകരിക്കപ്പെട്ടതാക്കും. കാരണമില്ലാതെക്ക് കാര്യമുണ്ടാകാതെ. ഇഷ്ടഹ ஞானிகளெல்லாம் இதை சம்மதிச்சிருக்கா. நெருப்பில்லாதைக்கு புகையாது, காரணமில்லாதைக்கு காரியமில்லை அப்படிங்கிற பிரமாணம் எல்லாராலையும் ஆக்செப்ட் செய்யப்பட்டதாக்கும். யதா எப்படியாக்குமோ அசதா உண்மை அல்லாததினால, உதம் சொன்ன உதகம் ஜலம், ஆனையா அப்படின்னா கொண்டு வர்றது, உதானயனாதி தண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது குடம் மாதிரி இருக்கிற பாத்திரத்திலே ஆக்குமே. தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா குடம் மாதிரி பவுல் மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் வேணும். அத நமக்கு ஊகிக்கலாம். அப்படி குடம் இல்லாதக்கோ பாத்திரம் இல்லாதக்கோ அபாவாது, குடமில்லாதக்கோ பாத்திரம் இல்லாதக்கோ, குடமோ பாத்திரமோ அபாவாது இல்லை அப்படின்னாக்கா சங்கல்பத்துல அந்த தண்ணிய கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சானா தண்ணியை கொண்டு வரத்துக்கு ஒன்றும் சாதிக்காது. அதுக்கு பாத்திரம் தான் வேணும்.
அந்த பாத்திரம் அப்படிங்கிறது ஜட பொருளாக்குமே. அப்ப அந்த ஜட பொருள் இருந்தாதான், அந்த பாத்திரம் இருந்தாதான் தண்ணியை கொண்டு வரத்துக்கு சாதிக்கும். நிஜமான ஜலத்தை கொண்டு வரத்துக்கு நிஜமான குடம் வேணும் அப்படின்னு ஊகிக்கலாம். எம்டி ஸ்பேஸ்ல தண்ணி கொண்டு வரத்துக்கு சாதிக்காது. கடம் தொடங்கின வஸ்துவால ஜலத்தை கொண்டு வரத்துக்கு சாதிக்கும். ஓட்டக்குடத்துல தண்ணி கொண்டு வரத்துக்கு சாதிக்காது. கமுத்தி வச்ச தண்ணியிலையும் தண்ணியை ரொப்பறதுக்கு சாதிக்காது. பிரகிருதி அப்படிங்கிற அசத்தியமா இருக்கிறத, சத்தியமில்லாத ஒன்ன விசாரம் செஞ்சா மட்டும்தான் சத்தியஸ்வரூபனா இருக்கிற பரபிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால ராஜா ஜடபரதன் கிட்ட தன்னோட சந்தேகங்களை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். முதல் கேள்வியாக்கும் ராஜாவோடு இந்த கேள்வி. பிரகிருதி அப்படிங்கிறது உண்மையில்லை அப்படின்னு நினைக்கா, மித்யை அப்படின்னு நினைக்கா. பிரகிருதியில இருக்கிற குடம் உண்மை அல்லாததாக்கும் அப்படின்னு நினைக்கா. குடம் இல்லாதக்கு எப்படி தண்ணிய கொண்டு வருவோம்? ஜகத் அப்படிங்கிறது மித்யை அப்படின்னு நினைக்கா. ஜகத்துல இருக்கிற மண்ணு, அந்த மண்ணால இருக்கிற குடவும் மித்யை தானே. அப்படியாக்குவேனா தண்ணி அப்படிங்கிறத எப்படி கொண்டு வருவோம்? இந்த பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு விஷயமாக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் இல்லாத விஷயங்களாக்கும். அப்படி பார்த்தானாக்கா குடம் அப்படிங்கிறது மண்ணால உண்டாக்கப்பட்டதாக்கும், அது மித்தியாக்கும். அந்த குடம் இல்லாதக்கு தண்ணியை கொண்டு வர்றது எப்படி? மித்தியை அப்படின்னு சொல்ற ஜகத்துல இருக்கிற மண்ணால உண்டாக்கின குடம் அப்படிங்கிறது உண்மைதானே. சும்மா ஜெகத் மித்யா அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் செய்யறதுக்கு சாதிக்காது. அதுக்கு ஒரு கிளாரிட்டி நீங்க சொல்லி தரணும். என்னோட கேள்விகளுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்றதுக்கு நீங்கள் எங்கிட்ட கருணை காட்டணும். என்னோட மனசுல இருக்கிற இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகணும். இந்த டவுட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களால சாதிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.